ஆடி வெள்ளி ஸ்பெஷல் எப்பயும் போலவே வெள்ளிக்கிழமை ஆசிரமத்துக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பி போயாச்சு. நான் வந்து அம்மனுக்கு வளையல் சாத்தணுன்றது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. என்ன ரீசன்னே தெரியல, தள்ளி தள்ளி போயிட்டு இருந்துச்சு. ஏதோ ஒரு காரணத்தினால மறந்துட்டும் போயிடுவேங்க. இந்த ட்ரிப்பு கரெக்டாக ஞாபகம் இருந்ததுனால காலையிலேயே வந்து கடையை திறந்து வளையல் எடுத்துகிட்டு தேனிக்கு கிளம்பிட்டோம். அங்கே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வளையல் வந்து நேரடியாக அம்மனுக்கு சாத்தணுமா இல்லை பாவாஜிட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் செய்யணுமான்றது எனக்கு தெரியாதனால பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட கேட்டேன். அவங்க பாவாஜிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அம்மனுக்கு செலுத்திக்கிறங்கக்கா அப்படின்னு சொன்னாங்க. அதேமாதிரி பாவாஜிட்ட போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வளையல் வந்து கோர்த்து தான் அம்மனுக்கு போடணும்னு சொல்லிட்டாங்க. அது எப்படி கட்டணும்னு தெரியாதனால நான் வந்து பக்கத்தில் ஒரு பொண்ணுகிட்ட சொல்லி இதை எப்படி கட்டணும்னு சொல்கிறா அப்படின்னு சொன்னேன். அதேமாதிரி அந்த பொண்ணு கட்டினதை பார்த்து நானும் அம்மனுக்கு சூப்பராக வளையல்லாம் கட்டிட்டேங்க. அவ்வளோ அருமையாகவே இருந்துச்சு அந்த கட்டின வளையல். நானும் என் ஹஸ்பண்டும் போய் அதோட காளியத்தாவுக்கு அந்த வளையலை பூராமே அப்படியே அலங்காரம் பண்ணிவிட்டு சூப்பராக சாமி தரிசனமும் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. குலதெய்வம் கோயில் போய் கிட்டத்தட்ட 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. ஒரு சின்ன ரீசன்னால் போக முடியலை. அதனால நானும் என் ஹஸ்பண்டும் ஆடி வெள்ளி அப்படின்ட்டு கிளம்பி போயிடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஆனால் கோயிலுக்கு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம தேனியிலேருந்து இங்கே வந்து கிளம்பவே ஒரு 4 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. நம்ம குலதெய்வம் கோவில் பரமக்குடிக்கு பக்கத்தில் இளையாங்குடி வாணிக்கர் மலையான் கோவில் அவுட்டரில் இருக்கிறதுனால பரமக்குடி போயிட்டு தங்கச்சி 2 வீலர் எடுத்துகிட்டு கோவிலுக்கும் கிளம்பிட்டோம். எங்களோட குலதெய்வத்தை பொறுத்தளவில் 6 மணி 7 மணிக்கு மேலே லேடிஸ் யாரும் போக மாட்டாங்களாம். நான் வந்து ஆனால் ஆடி வெள்ளி அப்படின்றதுனால கொஞ்சம் விசேஷமாக இருக்குன்னு போனேங்க. கோயில் வந்து மூடிட்டாங்க, பூசாரி மட்டும் வெளியில் இருந்தாங்க. நம்ம போனதை பார்த்தோன்னே வெளியிலேயே தீபாரதனை பார்த்து சாமியெல்லாம் கும்பிட்டு இங்கேருந்து